தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சியில் இருந்து இந்தியாவில் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், பாஜக 17 மாநிலத்தை ஆளுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே பாஜக ஆளுகிறது, 17 மாநிலம் ஆளுகிறது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆளுகிறார். ஆனால் இந்தியாவில் நடந்த தேர்தலில் ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி ஒரு ஆளுங்கட்சி 100% வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக கூட்டணி மாத்திரம்தான். மோடிக்கு மூஞ்சி சொங்கி போயிடுச்சு. ஒருத்தர் இருக்கிறான், அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர், தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு என்ன கோவம்னா, அன்னைக்கு மட்டுமே 18 ஆடை வெட்டிக்கிறாங்க. 18 ஆடை. உடனே இவரு அப்படியே புடுங்கிட்டு, ஆட்டின் மீது கை வைத்தீர்கள், என் மீது கை வைக்க முடியுமா? இது ஒரு பேச்சா? ஆட்டை நடுவோட்ல வெட்டலாமா? டேய், ஞாபகம் வச்சுக்கோ, நீ பேசின பேச்சு, நீ கொடுத்த பேட்டி திமுக ஒழித்து விடுவோம்னு. இதுல வேற இந்த அமித்ஷான்னு ஒருத்தர் வந்தார். அதை விட இங்கேயாவது தயாநிதி மாறன் எதிர்த்து யாரோ ஒரு பையனை நிக்க வச்சாங்க, ஒரு ஹோட்டல்கார பையனை. அவன் காணாம போயிட்டான். எங்க தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் நின்னுச்சு. அது எங்க மேல நின்னு தாமரை மலர்ந்தே தீரோச்சு. இன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டு அசிங்கமா திட்டிக்கிறான், மூச்சு முன்னு சும்மா இருக்கணும்ட்டு. அது மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரோச்சு. மலர்ல கருகி போச்சு. நான் அதான் ஓப்பனா சொன்னேன், தார் ரோட்ல தக்காளி செடி முளைத்தாலும் முளைக்குமே தவிர, இப்படி சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது. அமித்ஷா மண்டையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா மலரும்னாரு. எங்க மலர்ந்தது? எங்கேயும் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் பெருமையோடு சொல்லட்டுமா? கலைஞருக்கே இல்லாத வரலாறு, கலைஞருக்கே இல்லாத பெருமை, திமுகவை ஆரம்பித்த மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அண்ணாவுக்கு இல்லாத பெருமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவருக்கு உண்டு. திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தான் சந்தித்த 9 தேர்தலிலுமே வெற்றியை மட்டும் பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். தோல்வியே கிடையாது. இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வரலாறு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று துவங்கி வெற்றி பார்த்ததே இல்லை. எல்லாத்திலுமே தோல்வி. நேரு 3 முறையும் 400 சீட்டுக்கு மேலே வாங்கினார். மோடி நிலைமை என்ன? முதல்ல 300, இன்னைக்கு 240 தாண்டல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது. நிச்சயமாக காலம் மாறும். அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு RSS கூடாரம் ஆடி போயிருக்கிறது. என்னென்ன சொல்ல முடியுமோ, எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ, எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எவ்வளவு இந்துத்துவ கொள்கை விதைக்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் சாமியாரையும் விட்டு வைக்கல, கவர்னரையும் விட்டு வைக்கல, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, எதிர்கட்சி கூட்டணி, பிஜேபி, அமித்ஷா, நரேந்திர மோடி, தினமலர் பத்திரிகை, புதிய தலைமுறை டிவி, தினத்தந்தி டிவி, இத்தனை பேரும் எதிர்த்து ஒரு தனியொரு மனிதனை சண்டை போட்டார்கள். இத்தனை பேர் யார் தரம் எதிர்த்தார்கள்? தனி ஒரு மனிதனாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலினை. வருமான வரித்துறை காமிச்சு மிரட்டி பார்த்தாங்க. இடி ரைடுனாங்க, சிபிஐனாங்க, இங்க கூட வரணும்னாங்க. பல்வேறு அவதூறு பிரச்சாரங்கள், என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் என் தலைவன் சொன்னதை போல என் தலைவனின் மயிரை கூட மோடியால் தொட்டு பார்க்க முடியவில்லை. யாரும் மறந்து விடக்கூடாது. இங்க என்ன பேச கூப்பிடுறப்ப மோகன் சொன்னார், நீங்களாம் ஆவலா எனக்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்ட்டு. அது பொய்ன்னு எனக்கு தெரியும். இவன் வெள்ளையாகிற பையன் எப்போ பேசி முடிச்சு, இவங்க எப்போ கொடுத்து, ஆல்ரெடி கயல் நாடகம் பார்க்கல. இவனுங்க 9 மணி நாடகத்தாவது அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லையா? அது உண்மைன்னா எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன். அதிகபட்சமாக அரை நிமிஷம் உங்களையும் சிரிக்க வைக்கணும், எங்கள் அண்ணன் காமராஜையும் சிரிக்க வைக்கணும். அதுலேயும் இப்போ கயல் நாடகம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம், அதெல்லாம் விடுங்க. இப்போது கயல் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கயலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தருக்கான் தெரியுமா? அவன் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் உடனே திருப்பி கேட்கலாம், அப்போ கயலை கொலை பண்ண பார்த்த அந்த டாக்டர் யாரான்ட்டு. அந்த தான் நரேந்திர மோடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், இவரு எடப்பாடி அவர் மோடினா அப்ப கயல் யாரு தம்பின்ட்டு. அந்த நாடகத்தில் எப்படி யாராலும் வீழ்த்த முடியாத கயலோ, தமிழ்நாட்டில் யாராலும் வீழ்த்த முடியாத தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பா இங்க உதயசூரனுக்கு ஓட்டு போட்டீங்களா சொல்ல மாட்டேன். குறிப்பா மோகன் வந்தோன்னு சொன்னார்,
திருவல்லிக்கேணி பகுதி நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் தயாநிதி மாறனுக்கு 30,000 ஓட்டை கூடுதலாக வாங்கி தந்தது. அந்த 30,000 ஓட்டில் 119வது வட்டம் 5,000 வாக்குகளை நாங்கள் வாங்கி தந்திருக்கிறோம் என்று பெருமையோடு சொன்னார். உங்களெல்லாம் காலில் உழுந்து கும்பிட்டாலும் தகும். நன்றியோட இன்றைக்கும் அண்ணன் உதயநிதிக்காக உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் ஒரு முறை தயாநிதி மாறனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறீங்க. இந்த தேர்தலில் பார்த்தோம். இந்த தேர்தலில் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஆட்டுக்கூட்டு ஓடிச்சு, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசின பேச்சு. எங்கள் அண்ணன் இது எப்படியாவது தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெறணும்ட்டு மோடி 8 முறை பிரச்சாரத்துக்கு வந்தார். என் காமராஜர்கிட்ட சொல்கிறேன், கேட்குறவன் கேனேன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டையில் கேடிவி தெரிஞ்சுன்னுவானுங்க. மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார். மோடி பிரச்சாரத்துக்கு வந்தவொடனே பாண்டி பஜாரில் ஊர்வலமாக கூட்டின்னு வராங்க. நல்லா கவனிக்கணும். அந்த ஊர்வலத்துக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா ரோட் ஷோன்னு வச்சாங்க. ரோட் ஷோவில் மோடி ஜீப்பில் நிற்கிறார், பக்கத்தில் அண்ணாமலை நிற்கிறார், இந்த பக்கம் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நின்றுது. மோடி வேனில் வரார். நல்லா கவனிங்க, மோடி வேனில் அப்படியே வரார். வடநாட்டில் மோடி வேனில் போனார்னா அங்கே இருக்கிறவங்களாம் கத்துவான், கூட்டம் அதிகமாக இருக்கும், கத்துவான். என்ன கத்துவானா, ஆப்கி பார் 400 பார் அப்படின்னுவான். இதே மாதிரி சென்னைக்கு மோடி வந்துட்டார் ஊர்வலத்துக்கு. ஜனம் சேர்க்க முடியல, ஜனம் சேரல. பாண்டி பஜார்லேருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் வரணும். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு துட்டை கொடுத்து 500-1000 கொடுத்து சேர்த்துட்டானுங்க. மோடி ஜீப்பில் வரார். ஜீப்பில் வந்து ஒருத்தன் கத்துறான். என்ன கத்துறான், ஆப்கி பார் அப்படின்னு கத்துறான். கீழே இருக்கிறவன் உண்மையான பாஜக தொண்டனா இருந்தா 400 பார் சொல்லியிருப்பான். இது நம்ம புள்ளிங்க. அவன் ஆப்கி பார்னா நம்ம பையன் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார்னா. மோடி டென்ஷன் ஆயிட்டான். மொத்தம் எனக்கு சாக்கோ பார் கொடுப்பீங்களான்ட்டு. அது 400 பாரா. போன பிள்ளைங்களுக்கு 400 பாருக்கும் சாக்கோ பாருக்கும் வித்தியாசம் தெரியல. அப்பயே மோடி முடிவு பண்ணிட்டான், நமக்கு சாக்கோ பார் தான் கொடுக்க போறாங்கன்ட்டு. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 8 முறை தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தார். 8 முறை அல்ல, 80 முறை வந்தாலும் மு.க. ஸ்டாலின் ஆளுகிற மாநிலத்தில் பாஜகவால் ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திருக்கிறோம். 40க்கு 40 தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சியில் இருந்து இந்தியாவில் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், பாஜக 17 மாநிலத்தை ஆளுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே பாஜக ஆளுகிறது, 17 மாநிலம் ஆளுகிறது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆளுகிறார். ஆனால் இந்தியாவில் நடந்த தேர்தலில் ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி, ஒரு ஆளுங்கட்சி 100% வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக கூட்டணி மாத்திரம்தான். மோடிக்கு மூஞ்சி சொங்கி போயிடுச்சு. ஒருத்தர் இருக்கிறான், அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர், தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு என்ன கோவம்னா, அன்னைக்கு மட்டுமே 18 ஆடை வெட்டிக்கிறாங்க. 18 ஆடை. உடனே இவரு அப்படியே புடுங்கிட்டு, ஆட்டின் மீது கை வைத்தீர்கள், என் மீது கை வைக்க முடியுமா? இது ஒரு பேச்சா? ஆட்டை நடுவோட்டில் வெட்டலாமா? டேய், உன் ஞாபகம் வச்சுக்கோ, நீ பேசின பேச்சு, நீ கொடுத்த பேட்டி திமுக ஒழித்து விடுவோம்னு. இதில் வேற இந்த அமித்ஷான்னு ஒருத்தர் வந்தார். அதை விட இங்கேயாவது தயாநிதி மாறனை எதிர்த்து யாரோ ஒரு பையனை நிற்க வச்சாங்க, ஒரு ஹோட்டலுக்கார பையனை. அவன் காணாமல் போயிட்டான். எங்கள் தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நின்றுச்சு. அது எங்கே மேலே நின்று தாமரை மலர்ந்தே தீரோச்சு. இன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டு அசிங்கமாக திட்டிக்கிறான். மூச்சு முன்னு சும்மா இருக்கணும்ட்டு. அது மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரோச்சு. மலர்ல கருகி போச்சு. நான் அதான் ஓப்பனாக சொன்னேன், தார் ரோடில் தக்காளி செடி முளைத்தாலும் முளைக்குமே தவிர, இப்படி சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வராது. அமித்ஷா மண்டையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக மலரும்னாரு. எங்கே மலர்ந்தது? எங்கேயும் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. இன்னும் பெருமையோடு சொல்லட்டுமா, கலைஞருக்கே இல்லாத வரலாறு, கலைஞருக்கே இல்லாத பெருமை, திமுகவை ஆரம்பித்த மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அண்ணாவுக்கு இல்லாத பெருமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவருக்கு உண்டு. திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தான் சந்தித்த 9 தேர்தலிலுமே வெற்றியை மட்டும் பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். தோல்வியே கிடையாது. இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வரலாறு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று துவங்கி வெற்றி பார்த்ததே இல்லை, எல்லாத்திலுமே தோல்வி.
எடப்பாடி தலைமை தாங்கினார், அதிமுக காலி, எல்லாத்திலுமே தோல்வி. இன்னைக்கு அதிமுக சின்னபின்னமாக இருக்கிறது. பெரியவர்களை, தாய்மகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 திமுகவிதான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் வருவார்க்கு அடையாளம் தான் இந்த தேர்தல் வெற்றி. கொஞ்ச நெஞ்சமா பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ அவ்வளவு துரோகத்தை மோடி பண்ணார். உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. திமுக ஆட்சிக்கு 35 மாதம் ஆகுது. இந்த 35 மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதையெல்லாம் தேர்தலில் சொன்ன, இன்னும் சொல்லனா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எம்எல்ஏ மந்திரிலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை வாங்கி தான் தருவாங்க. ஆனால் தான் சொந்த பணத்தில் 700 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை தருகிற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதி பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பொங்கல் வந்தா பரிசு, தீபாவளி வந்தா பரிசு, ரம்ஜான் வந்தா பரிசு. இன்னும் சொல்லணும்னா இன்னும் 5 தேர்தலுக்கு உதயநிதி எதிர்த்து எவர் நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டான் திருவள்ளிக்கல சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்திலே குடிகொண்டிருக்கிறார் சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளையாக மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி அவர்கள் ஒரு அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும், நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும், ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், கட்சி எப்படி நடத்த வேண்டும், இன்னும் பட்டவர்த்தனமா சொல்றேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க எதிர்காலத்தில் ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான். அந்த தலைவன் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவிற்கு நிர்வாக திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன? ஜெயலலிதா அம்மா செத்து போச்சு. செத்து போன பிறகு அந்த கட்சிக்கு தலைவர் யாருன்னு இன்னி வரைக்கும் பஞ்சாயத்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் சசிகலா. இன்னைக்கு அதிமுக யார் கைக்கு போகும்ட்டு அதிமுக தொண்டனுக்கே தெரியல. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, நம்ம கரகாட்டக்காரன் படம் பார்த்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதில் ஒரு வரலாறு காமெடி ஒன்று இருக்கும், மறக்க முடியாத காமெடி. என்ன காமெடினா, செந்திலும் கவுண்டர் மணியை சேர்ந்து ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா? அப்போ கேட்பார், இந்த காரை என்னென்ன விட்டு தொலைய வேண்டியதானு ராமராஜ் கேட்பார். என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சுட்டு இருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்லுவார் கவுண்டர் மணி, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சுட்டு இருந்ததுன்ட்டு. உடனே செந்தில் திருப்பி கேட்பார், இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுனுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்போ அதிமுக அவர் யார் வச்சுனுக்கிறான்னு அதிமுக காரனுக்கே தெரியல. ஒரு பக்கம் எடப்பாடின்றான், ஒரு பக்கம் ஓபிஎஸ்ன்றான், ஒரு பக்கம் சசிகலான்றான், ஒரு பக்கம் டிடிவி தினகரன்றான். டே, எப்படி இருந்த கட்சிடாது? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ ஜெயலலிதா கம்பீரமாக நடத்தின கட்சி. இன்னைக்கு உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை காப்பாற்றிக்கணும்ட்டு தமிழ்நாட்டு மாநிலத்தை போய் அடமானம் வச்சிங்க, கட்சியை சின்னாபின்னமாக்குனீங்கள். இன்னைக்கு அதிமுக 17 தொகுதியில் டெபாசிட்டை பறி கொடுத்திருக்கிறது. வெக்கமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தலைவரா வந்த பிறகு, அதிமுகவுக்கு நீங்க பொதுச் செயலர் ஆன பிறகு தொடர்ந்து தோல்வியை எடப்பாடி அதிமுக பரிசாக தந்து கொண்டிருக்கிறார். மக்கள் யாரை நம்புவாங்க? அதிமுக காரன் யாரை நம்புறது? இன்னைக்கு அதிமுக கண்டிஷன் என்ன? இன்னைக்கு அதிமுக கரை சேருமா? ஏன் கரை சேரல? 3 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன் நிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஒரு பிரதான எதிர்கட்சியா எடப்பாடி வேலை பார்க்கல. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 2 கோடி மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சொன்னதையெல்லாம் செய்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் தருவோம் சொன்னோமோ எல்லாமே தந்தோம், என்னெல்லாம் கொடுப்போம் சொன்னோமோ எல்லாமே தந்தோம், என்ன சட்டம் கொண்டு வருவோம் சொன்னோமோ எல்லாமே தந்தோம். யாருமே மறந்திருக்க முடியாது. எல்லாம் கேட்கறான், எப்படிங்க 40 இடத்துல ஜெயிச்சிங்க? எப்படிங்க சாத்தியம்? 40 இடம் யாராலுமே ஜெயிக்க முடியாது. 40 எப்படி 40 இடம் ஜெயிச்சிங்க? ஆளுங்கட்சியா இருந்தா கொஞ்சம் அதிருப்தி இருக்கும். 2 சீட்டு 3 சீட்டு எதிர்கட்சி ஜெயிக்கும். ஆனா ஆளுங்கட்சியா இருந்தா 100% வெற்றிக்கு எப்படி ஜெயிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை அறிந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணியாற்றினா யாரும் மறந்திருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த நம்முடைய மாவட்ட செயலாளர், செயல் வீரர், இளைய தலைவர் அண்ணன் உதயநிதியின் நம்பிக்கைக்குரிய சகோதரர் சிற்றரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். கடைசியாக ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லி
ஒரு மோகன் வச்சுக்கிற பட்டாசு இப்போ நிற்கிற மாதிரி தெரில. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவில் வாழ்கிற தலைவர் முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா கூட்டம்தான். நூற்றாண்டு நிறைவு விழாவை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட கழகங்கள் கொண்டாட வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவித்த உடனே பெருமைக்காக சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் 74 மாவட்டங்கள் இருந்தாலும் நூற்றாண்டு விழாவில் முதலில் கொண்டாடி அறிவித்த முதல் மாவட்டம் சிற்றரசு மாவட்ட செயலாக இருக்கிற இந்த மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தலைமை கழகம் எதை சொன்னாலும், இளைய தலைவர் எதை கட்டளையிட்டாலும் அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலில் எவ்வளவோ தலைவர் வரலாம், இன்றைக்கும் உட்கார்ந்திருக்கிற கழக நிர்வாகிகளுக்கு, எதிரில் நிற்கிற கழக நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக கழக மூத்த முன்னோடிகளுக்கு இன்னைக்கும் சின்ன சலசலப்பு, ஒரு உணர்ச்சி வருதுன்னா அது கலைஞர்னு ஒரு பேரை கேட்டாலே இன்னைக்கும் திமுக தொண்டனை யாராலையுமே அதை இது பண்ணவே முடியாது. ஒரு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட தலைவன் கலைஞர் மாதிரி ஒரு தலைவனை திருப்பி பார்க்க முடியுமானா நிச்சயமா பார்க்க முடியாது. கலைஞர் மாதிரி எழுத முடியுமா? முடியாது. கலைஞர் மாதிரி பேச முடியுமா? முடியாது. கலைஞர் மாதிரி நிர்வாகம் நடத்த முடியுமா? முடியாது. கலைஞர் மாதிரி கட்சி நடத்த முடியுமா? முடியாது. எல்லாத்திற்கும் முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துட முடியாது. கலைஞர் மாதிரி பேசணும். ஒன்னில உதாரணம், ஜெயலலிதா முதலமைச்சர் 2-3 செய்தி கலைஞர் பத்தி சொல்லிட்டு போனாதான். ஜெயலலிதா முதலமைச்சர் தஞ்சாவூர்ல உலக தமிழ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு ஜெயலலிதா கலைஞருக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்புறாங்க. ஜெயலலிதா பத்தி தெரியும், ஏற்கனவே திமிரு பிடிச்சவங்க, இன்விடேஷன் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா ஜெயலலிதாவுக்கு சின்ன நெக்கல் என்னன்னா, கலைஞரை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், கலைஞர் விமர்சனம் பண்ணணும், கலைஞர் நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, ஆனா இன்விடேஷன் தரணும். ஜெயலலிதா எப்படி தெரியுமா கொடுத்து அனுப்புறாங்க? கலைஞருக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்புறாங்க. எப்படி 2 போட்டாங்க. என்னன்னு கொடுத்து அனுப்புறாங்கன்னா, கலைஞருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு கருணாநிதி, கோபாலபுரம். அவர் என்ன கொடுத்து அனுப்பணும்? திமுக தலைவர் எழுதியிருந்தா நாகரிகன்னு அர்த்தம், முன்னாள் முதலமைச்சர் அப்படி எழுதியிருந்தா மரபுன்னு அர்த்தம். ஜெயலலிதா இயல்பிலேயே கொழுப்பெடுத்துவங்க, கலைஞரை கிண்டல் பண்ணுன்ட்டு அந்த அம்மா எழுதி அனுப்புது மு கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலபுரம்ட்டு. அந்த கடி லெட்டரை எடுத்து அழைப்பை எடுத்துட்டு அவன் கொடுத்தேன் கோபாலபுரத்துக்கு வராரு பிஆர்ஓ. என்னன்னு கேட்குறாங்க, உலக தமிழ் மாநாட்டுக்கு ஜெயலலிதா இன்விடேஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்ட்டு. அந்த இன்விடேஷன் போய் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க. கலைஞர் வாங்கி பார்க்குறார். என்ன எழுதியிருக்கு? மு கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலபுரம். என் தலைவன் தானே, அந்த பேனா கீழே இன்னும் உலகத்தில் ஒரு பேனாவே கிடையாது. கலைஞர் பதில் எழுதுறார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியாதெல்லாம் எழுதிட்டு கலைஞர் பதில் ஜெயலலிதாக்கு எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? ஜெயலலிதா மாஜி நடிகை போயஸ் தோட்டன் எழுதினார். இதுதான் கலைஞர். இன்னும் கலைஞர் மாதிரி சட்டமன்ற இப்பெல்லாம் எதிர்கட்சியில் யார் இருக்கிற? அரிசி மூட்டை எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி டிவியில் பேச நல்லா பார். நான் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறேன், புரோட்டா மாஸ்டர் அந்த போது இருந்தால். நான் உதயநிதி கேட்கிறேன், நல்ல டிவியில் இப்படி பேட்டி எடுத்துப்பார். இந்த கை இப்படி சுற்றிக்கினே இருக்கும், நிற்கவே நிற்காது. அந்த கை ரொம்ப நேரம் சிரிக்குது, அந்த ஆள் பேட்டி ரொம்ப நேரம் பார்த்துட்டு பழகுது. அன்னைக்கு இருந்த சட்டமன்றம் முதல் முறை திமுக அண்ணா தலைமையில் ஜெயிச்சு 15 பேர் போறாங்க சட்டமன்றத்துக்கு. 57 15 பேர் போறாங்க. யார் யாரு? அண்ணா, கலைஞர், மதியழகன், என்வி நடராஜன், சத்தியவாணி முத்து, இவங்கெல்லாம் உள்ள போறாங்க. ஆசை தம்பிலாம் எதிரில் காமராஜர், பக்தோச்சலம், அருணாச்சலம், ஆர் வெங்கட்ராம எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சத்தியவாணி முத்து, ஆமா, இவங்க 15 பேர் எதிரில். அன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசை தம்பி எழுந்து சபாநாயகர் பதவி இப்படி கை காட்டுறாரு. இங்க இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு தெரியும், இப்படி கை காட்டினா என்ன அர்த்தம்னா, எனக்கு மைக் கொடுங்க பேசுறதுக்குன்னு அர்த்தம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பேர். இப்படி காட்டணும். இப்படி கை தூக்குற போது சபாநாயகர் பார்க்கல, இப்படி திரும்பிட்டார். திருப்பி கை தூக்குறாரு, அப்பயும் சபாநாயகர் பார்க்கல, இப்படி திரும்பிட்டார். 3வது முறை எழுந்து கை தூக்குறாரு. அப்ப காமராஜர் பக்கத்தில் உட்கார்ந்த சி சுப்பிரமணியன் சொன்னாரா, ஆசை தம்பிக்கு ஒண்ணுக்கு வந்தால் எழுந்து வெளியே போகலாம், இதுக்கெல்லாம் அனுமதி வாங்க வேண்டாம்னாராம். இவர் கை காட்டினது எதுக்காக? மைக்குக்கு. அவர் என்ன சொல்லிட்டார், ஆசை தம்பிக்கு ஒண்ணுக்கு வந்தால் எழுந்து வெளியே போகலாம், இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டான்ட்டு. ஆசை தம்பி அப்படியே வெக்கப்பட்டு உட்கார்றதுக்குள்ள பட்டாலும் கலைஞர் எழுந்து சொன்னாரா, ஆசை தம்பிக்கு ஒண்ணுக்கு வந்தால் சி சுப்பிரமணியன் வாயை திறக்கிறாருன்ட்டு. அவரை மாதிரி பேச முடியுமா?
கலைஞர் 6 மாதம் ஜெயிலில் வச்சுட்டார். பக்தவத்சலம் 6 மாதம் ஜெயிலில் இருக்கிறார். ஜாமீன் வாங்கலை, எழுதி கொடுத்துட்டு வரல, மன்னிப்பு கேட்கல. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, இந்திய அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் அரசியல் தலைவர் டாக்டர் கலைஞர். யாரும் மறந்துடக்கூடாது. 6 மாதம் ஜெயிலு, பாளையங்கோட்டையில் இருக்கிறார். ஜெயில் 6 மாதம் முடிஞ்சு சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறார். ஒரு லட்சக்கணக்கான பேர் கலைஞரை வரவேற்க, எம்ஜிஆர் வரார், கலைஞரை வரவேற்கணும்ட்டு முடியல, அடிச்சு பிடிச்சி கலைஞர் போய் என்ன பண்ணுறாரு, தூக்கி தோளில் உட்கார வச்சுறார் எம்ஜிஆர் கலைஞரை. ரயிலில் இருந்து கார் வரைக்கும் எம்ஜிஆர் கலைஞரை தோளில் உட்கார வச்சு கூட்டு வரார். இப்படி கூட்டு வரபோது எம்ஜிஆருடைய 10,000 ரூபாய் வாட்சி காணாமல் போயிடுச்சு. இது அன்னைக்கு 6 மாதம் ஜெயிலில் இருந்து வந்துட்டார். இன்னைக்கும் தொலைக்காட்சியில் சங்கி கூட்டத்தை கதற வைத்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா சீனிவாசன் அவர்களை கூட்டத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்கிறோம். கலைஞர் மாதிரி பேசக்கூடிய தலைவர், நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர் இந்தியாவில் யாருமே கிடையாது. இன்னைக்கு அந்த கலைஞருக்கு பிறகு வாழுகிற கலைஞராக, கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டை அழிச்சிடலாம், கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்த்துடலாம், கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டில் இந்து முன்னணியை வளர்த்துடலாம், கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்துடலாம். பெரியாருக்கு பிறகு யாரும் கேட்டாங்க, அன்னார் வந்தார். அண்ணாக்கு பிறகு யாரும் கேட்டாங்க, கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு யாரும் கேட்டாங்க, நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி வந்தார். இப்ப தளபதிக்கு பிறகு யாரும் கேட்கிறான், இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி இருக்கிறார் என்று சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். சங்கி கூட்டத்தை பாருங்க, யாரை பார்த்து பயப்படுறானோ இல்லையோ, அண்ணன் உதயநிதியை பார்த்தால் சங்கி கூட்டத்துக்கு அச்சம் வருகிறது. அவர் கொடுக்கிற பதில், டான் அவர் கொடுக்கிற பதில் சங்கி கூட்டத்துக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. பெரியவர்களே, தாய்மகளே, பிஜேபிக்கு நமக்கு என்ன பங்காளி தகராறா? நமக்கும் மோடிக்கு என்ன குடுக்கல் வாங்கல் தகராறா? சொத்து தகராறா? இல்லை. நமக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை? சித்தாந்த பிரச்சனை, கொள்கை பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒண்ணுன்றோம், அவன் இல்லைன்றான். நம்ம எல்லாரும் படிக்கணும்ன்றோம், அவன் அப்படி கிடையாதுன்றான். நமக்கு தமிழ் மொழி தாய்மொழி தான் முக்கியன்றோம், அவன் இந்தி தான் முக்கியன்றான். எங்க எல்லாரும் சமதர்மம் சமம்னு சொல்றோம், அவன் ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு சொல்றான். 10 வருஷம் மோடி ஆட்சி. தமிழ்நாட்டில் இன்று வரையில் மோடியின் பருப்பு தமிழ்நாட்டில் வேகவில்லை. அதற்கு காரணம் திமுக, திமுக, திமுக என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. என்னென்னோ பண்ணி பார்க்கிறார். தமிழ்நாட்டு கவர்னர் பஜ்ரங்கமா வேலை செய்யறார். இதே செந்தில் பாலாஜி அரசு கைது பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு ஆளுங்கட்சியின் மந்திரி கைது. நைட்டு 2 மணிக்கு அரெஸ்ட். திமுக தலைவர் மோடி எதிர்க்கிறார். செந்தில் பாலாஜி கைது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஊடகமும் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. நைட்டு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி கைது. விடிந்தால் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? பரபரப்பு இந்தியா ஃபுல்லா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார்? என்ன கருத்து சொல்ல போகிறார்? ஆளுங்கட்சி அமைச்சர் கைது, திமுக அமைச்சர் கைதுன்ட்டு இந்தியாவில் இருக்கிற மொத்த மீடியாவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது. பெரியவர்களே, தாய்மகளே, பொழுது விடிந்தது. 9 மணிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்தியாளரை பார்த்தார். ஜார்க்கண்ட் அமைச்சர் கைது, முதலமைச்சர் கைது. இதுவரைக்கும் அந்த வார்த்தை யாரும் சொல்லல. டெல்லி முதலமைச்சர் கைது, டெல்லி அமைச்சர் கைது. இதுவரைக்கும் அந்த வார்த்தை யாரும் சொல்லல. மகாராஷ்டிர மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கைது, எவனுக்கு சொல்லுகிற துணிச்சல் இல்லை. செந்தில் பாலாஜி கைது. காலைல 9 மணிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியை பார்த்து சொன்னார், நான் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்டேன்னு சொன்ன ஆண்மையுள்ள தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்தியாவில் இப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் திமுகவின் தலைவர் தளபதியை தவிர வேறு யாருக்காவது இருக்கிறதா? நான் திருப்பி அடித்தால் நீ தாங்க மாட்டேன்னார். 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். மோடி 3வது முறை பிரதமராக இருக்கிறார். வெக்கமே இல்லாமல் சொல்கிறார், நேரு 3 முறை பிரதமர் ஆனார், நானும் 3 முறை ஆயிருக்கிறேன் என்று. நேரு 3 முறையும் மெஜாரிட்டியோடு ஆனார். நேரு 3 முறையும் 400 சீட்டுக்கு மேலே வாங்கினார். மோடி நிலைமை என்ன? முதல்ல 300, இன்னைக்கு 240 தாண்டல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது. நிச்சயமாக காலம் மாறும். அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூடாரம் ஆடி போயிருக்கிறது. என்னென்ன சொல்ல முடியுமோ, எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ, எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எவ்வளவு இந்துத்துவ கொள்கை விதைக்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டில். சாமியாரையும் விட்டு வைக்கல, கவர்னரையும் விட்டு வைக்கல, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. அமலாக்கத்துறை,
சிபிஐ, வருமான வரித்துறை, எதிர்கட்சி கூட்டணி, பிஜேபி, அமித்ஷா, நரேந்திர மோடி, தினமலர் பத்திரிகை, புதிய தலைமுறை டிவி, தினத்தந்தி டிவி, இத்தனை பேரும் எதிர்த்து ஒரு தனியொரு மனிதனை சண்டை போட்டார்கள். இத்தனை பேர் யார் தரம் எதிர்த்தார்கள்? தனி ஒரு மனிதனாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலினை. வருமான வரித்துறை காமிச்சு மிரட்டி பார்த்தாங்க, இடி ரைடுனாங்க, சிபிஐன்னாங்க, இங்க கூட வரணும்னாங்க, பல்வேறு அவதூறு பிரச்சாரங்கள், என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் என் தலைவன் சொன்னதை போல என் தலைவனின் மயிரை கூட மோடியால் தொட்டு பார்க்க முடியவில்லை. யாரும் மறந்து விடக்கூடாது. எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி, எல்லா பிரச்சாரத்தையும் தவிடுபடியாக்கி, எல்லா பொய் பிரச்சாரத்தையும் ஒதுக்கி வலுவான கூட்டணி அமைத்து இந்தியாவில் இந்தியா கூட்டணி 100% வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் ஆளுகிற தமிழ்நாடு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக தளபதி பெற்று காட்டிருக்கிறார். இது சமூக நீதி மண். இங்கே இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டியனும் சீக்கியனும் ஜெயினும் ஒன்றாக இருக்கிற மண். இங்கு எல்லோரும் சமம், எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி, சமத்துவ சமதரும் சமூக நீதி பேசுகிற தலைவர் வென்று காட்டிருக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணம் எதிரில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள். இந்த வெற்றிக்கு காரணம் எதிரில் களப்பணியாற்றிய பாக தலைவர்கள், களப்பணியாளர்கள். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் மாவட்ட செயலா உட்கார்ந்து இருக்கிறார், பவர்ஃபுல் பகுதி செயலா உட்கார்ந்து இருக்கிறார், வட்ட செயலா உட்கார்ந்து இருக்கிறார். நாங்கள் ஆளுங்கட்சியாக 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியால் என்ன கிடைத்தது என்று எதிர்பார்க்காமல் நான் உயிரோடு இருக்கிறவரில் திமுக காரணமாக இருப்பேன் என்று சொல்லி இந்த இயக்கத்துக்காக உழைத்த தொண்டன் எதிரில் இருக்கிறான். எல்லாரும் பலனடைஞ்சாங்களா? அவசியம் இல்லை. மேலில் இருக்கிற எல்லாரும் எம்பி எம்எல்ஏ ஆயிட முடியாது. மேலில் இருக்கிற எல்லாரும் கவுன்சிலர் சேர்மன் ஆயிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனாலும் சாகர காலம் வரையும் கலைஞரின் உடன்பிறப்பாக சேர்த்தேன் என்ற செய்தி போதும் என்று இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவன், அவனுடைய உழைப்பு, அவனுடைய வேர்வை ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திமுக என்ற கருப்பு சோப்பு கொடியை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இந்த இயக்கத்துக்காக வாழுகிற அந்த தொண்டனை வாழ்த்தி பாராட்டி கலைஞரின் புகழ் ஓங்குக, தளபதி திராவிட மாடல் ஆட்சி ஓங்குக, வளர்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.